Hi, hello, welcome. Once again, welcome back to our MBC channel. இன்னைக்கு பிக் பாஸ் டே 20ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். விஜய் சேதுபதி வித் சேர் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் மாதிரி சொன்னாரு. நல்லா இருந்துச்சு அது. அதே மாதிரி வேற லெவலுக்கு வந்திருந்தாரு. எப்போதும் வந்து பிரம்மாண்டமா தான் வருவார். அதே மாதிரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனரஞ்சகமாக தான் வந்திருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பாராட்ட மாதிரி பாராட்டி அதுக்கப்புறம் வறுத்து எடுத்தாரு பாருங்க. இந்த சீசன்ல நேற்று தான் பார்த்தீங்கன்னா வச்சு வெறும் வறுத்து எல்லாத்தையும் என்ன சொல்றது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டல, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாத்தையும் நல்லா வரும் வறுத்து எடுத்துட்டாரு. அவர் என்ன வறுத்து எடுத்தாரு, அப்படி என்ன அவர் வந்து பாராட்டினார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு டே 20 ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு நல்லவங்க எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு காத்திருக்கு. அதை நீங்க எப்படி இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோல டே 20 பிக் பாஸ் சீசன் 8 டே 20ஓட ரிவ்யூவை குயிக்கா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். விஜய் சேதுபதி வித் சேர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பாக்குற ஆடியன்ஸுக்கு ஷேர் இருக்கு. அதே மாதிரி வீட்டுல பாக்குற டிவில உட்காந்து பாக்குறவங்களும் சேர்ல உட்காந்து பாக்குறாங்க. உள்ளார விளையாடுறவங்களும் சேர்ல சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் சேர் இல்லை அப்படின்னு சொல்லி நானே சேர் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவும் சொன்னாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு வேண்டிய சிம்மாசனத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும். மற்றவன் வந்து யாரும் வந்து உருவாக்க மாட்டாங்க. நம்ம சிம்மாசனத்தை நம்ம தான் சுமந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்னாரு. அது ஒரு மோட்டிவேஷனாவே இருந்துச்சு அந்த பாயிண்ட். அது மட்டும் இல்லாம நிறைய சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹார்டா இருக்கிற முட்டை, ஐ மீன் கொலன்னு இருக்கிற முட்டை வந்து சுடுதண்ணியில போட்டா ஹார்ட் ஆயிடுது. அதே மாதிரி ஹார்டா இருக்கிற உருளைக்கிழங்கு சுடுதண்ணியில போட்டா கொலன்னு ஆயிடுது. இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதியோட டச். அவரே யோசிச்சு பேசுவாரா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொன்று ஏதோ ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி சொல்றேன், ஞாபகம் வரும்போது சொல்றேன். இன்னொரு விஷயம் வந்து சொன்னாரு. அது உண்மை நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா உள்ளார வந்தோம்னா ஃப்ரைவேல கொஞ்சம் நடந்துச்சு. அதை பத்தி என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் வீட்டுக்குள்ளார போறாங்க. வீடியோ மூலமா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாச்சனா, சௌந்தர்யா அண்ட் தர்ஷா குப்தா இந்த பெண்கள் அணியிலிருந்து கழட்டப்பட்ட 3 பேர், அதாவது அவங்களாவே நினைச்சுக்கிறாங்க பெண்கள் அணியில வந்து நம்மள மதிக்கல, எங்க 3 பேத்தையும் வந்து ஒரு பெருசா எந்த ஒரு இதுலையும் வந்து ஈடுபட வைக்கல, டாஸ்க்ல சேர்த்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கேம்ல சேர்த்துக்க மாட்டாங்க, எதுலுமே எங்களை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க பாய்ஸ் டீம்கிட்ட உட்காந்துக்கிட்டு. யார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, முத்துக்குமார் மற்றும் சத்யா, இவங்க 3 பேர் உட்காந்து இந்த 3 பேர் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. எங்களை வந்து அவங்க மதிக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு ஃபேவரிசம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா சுனிதா, அன்சிதா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்போது அவங்க விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. இந்த 3 பேத்துக்கு எப்பயாவது ஜாக்லின் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினா அவங்க ஃப்ரெண்டு, அதனாலதான் நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சாச்சனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து சௌந்தர்யாவை, தர்ஷா குப்தாவை காப்பாற்றலாம், பவித்ராஜன் அணி வந்து இந்த வீட்டுல இருப்பாங்க, நாமினேஷன் ஆகி அவங்க இருப்பாங்க, அவங்கள சேவ் பண்ண வேணாம்னு சொன்னாலும் அவங்க வந்து இல்ல பவித்ராவை தான் காப்பாற்றணும், அவங்க வந்து டீமுக்காக விளையாண்டாங்க, இவங்க 2 பேரும் டீமுக்காக விளையாடல அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த 3 பேரும் பாய்ஸ் டீம்கிட்ட. இவங்க 3 பேரும் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. இந்த பிக் பாஸோட தீமே பாத்தீங்கன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னா, இது வந்து இவங்க உடையிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, முக்கியமா சௌந்தர்யம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாய்ஸ்ட தான் போய் புலம்புறாங்களே தவிர கேர்ள்ஸ்ட புலம்ப மாட்டாங்க. இது வந்து அவங்க கேர்ள்ஸ்ட புலம்புனா கண்டிப்பா கேர்ள்ஸ் வந்து யோசிப்பாங்க, சரி இந்த பொண்ணு வந்து கார்னர் பண்ணப்படுது, அதனால நம்ம இந்த பொண்ணுக்கு வந்து நிறைய டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு நிறைய டாஸ்க் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கேம்ல வேலை பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு கொடுத்துட்டு தான், ஏன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க் எல்லாம் அந்த பொண்ணை விளையாடுறதுக்கு ஈடுபட வச்சாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து சொல்லுது இந்த மாதிரி என்ன வந்து ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து கேர்ள்ஸ்ட புலம்புனாவே போதும், அவங்களே கண்டிப்பா என்னன்னு யோசிச்சு ஓகே வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இவங்க 3 பேரும் போய் அந்த தீமையும் மறந்துட்டு போய் பாய்ஸ்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரும் முத்துக்குமார் எல்லாம் கண்டிப்பா வந்து கேமான அதை கேட்டுக்கிட்டு இருப்பாரு, பரிதாபப்பட்டுலாம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் டே 1ல இருந்து அவர் கேம் வந்து இதுதான் வந்து கரெக்டான இது ரூட் அப்படின்னு சொல்லி அவரோட ரூட்ல தெளிவா போயிட்டே இருக்காரு. மேபி சத்யா, ஜெஃப்ரி வந்து ஒரு கார்னர் பார்க்கலாம், அந்த சாஃப்ட் கார்னர் பார்க்கலாம் அந்த 3 பேருக்கு மேலையும். பட் முத்துக்குமரன்ட்ட இவங்க புலம்புறதுலாம் வந்து கண்டிப்பா அது ஒரு என்ன சொல்றது, அது இன்னமும் அவரை வந்து வலுப்பெற வைக்கும். முத்துக்குமரன் இப்படியெல்லாம் இருக்கு கேர்ள்ஸ் டீம்ல. ஸோ அதை வச்சு ஏதாவது காய் நவுத்தோம்னா யோசிப்பாரு. இது இந்த 3 பொண்ணுங்களும் அதை பத்தி யோசிக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வெள்ளிக்கிழமை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் விஜய் சேதுபதி வந்து இல்லத்துல இருக்க செல்லங்கள் எல்லாம் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை சொல்றாரு இந்த விஷயத்த.
சொல்லிட்டு ஹவுஸ்மேட்லாம் சந்திக்கிறாங்க. ஹவுஸ்மேட் எல்லாம் வந்து விஜய் சேதுபதியை பார்க்கணும்னால ட்ரெஸ் பயங்கரமா வச்சிருப்பாங்க தெரியல, வேற லெவல்ல எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க ட்ரெஸ்ஸை போட்டு. முக்கியமான அந்த சுமிதா அக்கா பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு வாரம் வாரம் விஜய் சேதுபதி கவிதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு கவிதை சொல்றாங்க. அதாவது என்னது, இரவில் வரும் நிலா என் மனதில் வரும் முலா நீதான் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை சொல்றாங்க. ஸோ அதை கை தட்டிட்டு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சொல்றாரு, அம்மா நீ என்னை பார்த்து கவிதை சொல்லிக்கிட்டு இருக்க டெய்லி, இதனால வெளியில என்ன சொல்றாங்க தெரியுமா, உனக்கு நான் பார்ஷியாலிட்டி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா சுமிதா ஐயோ அப்படிலாம் யாரும் நினைச்சுக்காதீங்க, மக்கள் யாரும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி, மக்கள் யாரும் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க, நாங்க வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு அவரு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி சுனிதா வந்து அந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து பதிவு பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா திட்டக்கூடாது, எடுத்தோன்னே வருத்தப்பட கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல எல்லா பாராட்டியும் தெரிவிக்கிறார் விஜய் சேதுபதி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஷால் வந்து டாஸ்க்குக்காக அதாவது டிப்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறதாக மூஞ்சில இருக்கிற முடியை வந்து கம்மி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஓகே இதுக்காக நீங்க பண்ண விஷயத்துக்காக சேவ் பண்ண, அதாவது நீட் சேவ் கிளீன் சேவ் மீச தாடி எல்லாத்தையும் எடுத்ததுக்காக இதுக்கு ஒரு பாராட்டு அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிக்கிறார். அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து அந்த எம்கே கேரக்டர் வந்து பாராட்டு தெரிவிக்கிறார். அதாவது வந்து எம்கேங்கிற ஒரு கேரக்டரை பிளே பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் மாதிரி உலகத்துல யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொன்னீங்க, கண்டிப்பா அது ஒரு பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனை பாராட்டுறாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வரும்போது கேர்ள்ஸ் டீமும் பாய்ஸ் டீமும் வந்து ஒரு கோஇன்சிடென்ஸா வந்து ரஜினி கமல் பட்ட பாடினாங்க. ஸோ அது வந்து ஒரு பாராட்டுக்குரியதுன்னு சொல்லி அதுக்கும் பாராட்டு தெரிவிக்கிறது. அதே மாதிரி ரஞ்சித்தை வந்து அந்த மூணு வாக்கு பண்ணாரு பார்த்தீங்கன்னா, மூணு வாக்கு மூர்த்திங்கிற கேரக்டர் இருந்தாரு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கிறார் விஜய் சேதுபதி. இந்த மாதிரி வரிசையா பாராட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிறிய இடைவெளி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் போகும்போது தெரியுது எதுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து வருத்தெடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு இது எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் விளம்பரம் முடிச்சுட்டு ஒரு சேர் தூக்கிட்டு வராரு, இப்படி தூக்கிட்டு வராது அடியால் மாதிரி, என்னடா அது அப்படிங்கிறப்ப அதுக்கு சொல்றாரு, எல்லாத்துக்கும் சேர் இருக்குங்க, நீங்க ஆடியன்ஸ் பார்த்து நீங்களும் உட்காந்து பாக்குறீங்க, உள்ளார ஹவுஸ் மட்டும் உட்காந்துட்டு தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம வீட்டுல டிவி பாக்குறவங்களும் உட்காந்துட்டு தான் பார்ப்பாங்க, எனக்கு மட்டும் ஏங்க நிக்கிற பனிஷ்மெண்ட், நான் மட்டும் எங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட சிம்மாசனத்தை நாங்க சுமக்கணும், அடுத்தவங்க சுமக்க கூடாது, என்னோட சிம்மாசனத்தை நானா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு மோட்டிவேஷன் பாயிண்ட் சொல்லி சேரை வச்சுட்டு இந்த மாதிரி விஜய் சேதுபதி வித் சேர் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அது ஒரு மாசம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாருங்க. எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கில்லர் காயின் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தோம் பாத்தீங்களா, அந்த டாஸ்க் வந்து இப்படிதான் விளாடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி வந்து யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தான்னு சொல்லி பாய்ஸ் டீம் பத்தி கேட்கறாங்க. உடனே எப்போதும் எந்திரிப்பாங்க பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர் தான் எந்திரிக்கிறாரு. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம கிளாஸ் ரூம்ல ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போதும் பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பையன் எந்திரிச்சே ஆன்சர் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவன் மட்டும் தான் ஆன்சர் சொல்றான், மீதி எல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே பாணியில நேற்று விஜய் சேதுபதி கேட்கிறாரு, எதுக்கு எடுத்தாலும் முத்துக்குமரன் தான் எந்திரிக்கிறாரு, நீ யாருமே எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்களே, எதுக்கு, ஏன் நீங்க விளையாட வந்தீங்க, வெறும் முத்துக்குமரன் மட்டும் தான் விளையாடுறாருன்னா அப்ப டிராஃபியை கொடுத்து நீங்க எல்லாமே வெளியில போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. உடனே முத்துக்குமரன் உட்கார வச்சுட்டு அருண் எந்திரிச்சு சொல்றாரு, இந்த மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து முத்துக்குமரன் தான் வந்து விளையாட சொன்னாரு, அந்த விஷயம் வந்து இப்படிதான் விளையாடணும்னு சொன்னது முத்துக்குமரன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. எனக்கு என்ன கருத்துன்னா, போன வாரம் நினைக்கிறேன் இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் ஒன்று நடந்துச்சு பாத்தீங்களா, எல்லாரும் வந்து ஜாக்லின், நான் டைரக்ட் நாமினேஷன்ல ஜாக்லின் நாமினேட் பண்றேன், அதே மாதிரி மீதி வந்து கன்ஃபெஷன் ரூம்ல போய் நாமினேட் பண்றது வந்து எல்லாம் சௌந்தர்யாவை போய் குத்துங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொன்னாரு. அதை அப்படியே எடுத்து பாய்ஸ் டீம் வந்து ஃபாலோ பண்ணாங்க கரெக்டா. அதே மாதிரி இப்ப ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் தான் சொல்றாரு இந்த மாதிரி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய்ஸ் டீம் வந்து இதுல வந்து எந்த ஒரு பங்கெடுக்கும் இல்லாம முத்துக்குமரன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஸோ எல்லாத்துலயுமே வந்து முத்துக்குமரன் சொல்றதை ஃபாலோ பண்ணா அப்புறம் அவரே விளையாண்டு போட்டோம், நீங்களே இதுக்கு உள்ளார இருக்கீங்க, அவர் விஜய் சேதுபதி கேட்டப்போ நீங்க எதுக்கு உள்ளார விளையாண்டுட்டு இருக்கீங்க, எல்லாம் வெளியில வந்துட வேண்டியதானே, பிக் பாஸ் வின்னர் முத்துக்குமரன் சொல்லி டிராஃபியை கொடுத்துட்டு கிளம்பி வந்துட வேண்டியதானே. இதனாலதான் பாத்தீங்கன்னா சுவாரஸ்யம் இந்த சீசன்ல இல்லவே இல்லாம போயிட்டு இருக்கு. அதாவது ஒருத்தர் சொல்றாருன்னா அந்த பாயிண்ட் தப்புனா கண்டிப்பா அதை தட்டி கேட்டுட்டு மறுபடியும் வேற பாயிண்ட்ல விளையாடணும், வேற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளையாடணும். பட் முத்துக்குமரன் என்ன சொன்னாலும் பிளைண்டா பாய்ஸ் அதை நோக்கியே வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து சுவாரஸ்யமா இல்லை அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து. ஸோ இந்த மாதிரி அருண் என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் அவர் ஸ்ட்ராட்டஜி சொன்னாரு, பட் ஸ்ட்ராட்டஜி சொன்னதுக்கு அப்புறம் நடுவில் ஒரு பிரேக் அவுட்டோன்னா எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, இதை வந்து பாஸ் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நம்ம வீடியோலுமே பேசியிருக்கோம், இந்த கேம் வந்து ஒரு மாதிரி
ரூடா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். பாக்குற எல்லாத்துக்குமே அப்படிதான் இருந்துச்சு. அதாவது என்ன சொல்றது, என்னடா அடிக்கடி பட்டுச்சுன்னா என்னடா ஆகுது அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சோம். ஏன்னா ரஞ்சித் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் படாத இடத்துல பட்டுச்சு, அதோட விஜய் சேதுபதி வந்து ஓட்டியிருப்பாரு, நீங்க ஒரு பழுத்த பழம் அப்படின்னு சொல்லி ஓட்டியிருப்பாப்புல. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாக்குற நமக்குலாம் பதட்டமா தான் இருந்துச்சு அந்த கேம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி கேர்ள்ஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி ரூடா வந்து விளாண்டது, பிடிச்சி அமுக்கி தூக்கி போட்டு அதெல்லாம் வந்து பார்க்கவே நமக்கே வந்து ஒரு இதாக இருந்துச்சு. இது வந்து பாய்ஸ் டீமுக்கு எது புரியலையான்னு தெரியல, இந்த மாதிரி விளாண்டுருக்கப்ப இவங்க வந்து பாஸ் பண்ணி விளாடலாம்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் அந்த டைம் பத்தல, நாங்க இனிமேல் யோசிச்சு ஒரு புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண டைம் இல்லை. அதனாலதான் நாங்க வந்து ஒரு பயத்துல விளாண்டோம். ஏற்கனவே வந்து எல்லா வாரமும் கேர்ள்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க, இந்த வாரமும் வந்து நாமினேஷன் டாஸ்க்ல ஃப்ரீ பாஸ்ல வந்து கேர்ள்ஸ் தான் ஜெயிச்சாங்கிற ஒரு பதட்டத்துல விளாண்டதுனால நாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்றாப்புல. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி விஷால், நீங்க உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுங்கிறது, விஷால் வந்து நாங்க விளாண்டதுல வந்து தப்பு மாதிரி எனக்கு தெரியல சார், அவங்களுமே வந்து ரூடா விளாண்டாங்க நடுவில். ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா தான் விளாண்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரூடா படலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விஜய் சேதுபதி அதுக்கு என்ன சொல்றேன்னா, நான் வந்து உமன் சேஃப்டிக்காக நான் இந்த விஷயத்த சொல்ல, ஒரே ஸ்ட்ராட்டஜில விளையாடுறீங்க, பிக் பாஸ் கூட சுவாரஸ்யத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நடுவில். ஆனா நீங்க அதே ஸ்ட்ராட்டஜியை வச்சே ஃபாலோ பண்ணி மறுபடியும் விளையாடுறீங்க. உங்களுக்கு புரியலையா அந்த விஷயம் வந்து சுவாரஸ்யமா இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த விஷயம் புரியல அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்கும்போது பாய்ஸ் டீம்ல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை, யாருக்குமே இந்த பதில் இல்லை. வழக்கம் போல முத்துக்குமரன் வந்துருச்சு இந்த மாதிரி போன வேற சொன்னார் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் டிஸ்கஷன்ல, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன தப்பு பண்ணிட்டான்னா என்ன மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த வரையும் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஒவ்வொரு வரையும் வந்து அவர் வந்து என்ன சொல்றது, தப்பான டிசிஷன் எடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுறாரு. தப்பான விஷயம் நான் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அடுத்த வாரமாவது பாத்தீங்கன்னா இவரு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லாம இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு இருக்கு. ஏன்னா எல்லா வாரத்திலையும் பாத்தீங்கன்னா மூணா முத்துக்குமரன் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பாய்ஸுக்கு வந்து ஒரு அட்டவணை மாதிரி போட்டு கொடுத்துறாரு. ஸோ இதனாலதான் வந்து பாய்ஸ் டீமோட தனிப்பட்ட விதமா யாரோட திறமையும் தெரியாம இருக்காங்கிற விஷயமும் எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, அதாவது வந்து நிறைய நாள் பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஓரளவுக்கு ஓகே தான், கவுண்டர்லாம் ஓகே தான், அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் தான் நான் ஆவியா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னது. அதே மாதிரி டீமுக்கு விளையாடுறதுன்னு நான் காமிக்கினா கையால பிளேடால கிழிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி கவுண்டர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அந்த டீம்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அது நமக்கு உறுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. எல்லா கேம்லயும் விளாண்டாங்களே, எல்லா டாஸ்க்லயும் பங்கேற்றாங்களே, இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உறுத்தி இருந்துச்சு. நேற்று அதே மாதிரி கேட்கிறாரு விஜய் சேதுபதி, இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து யாராவது வந்து கேர்ள்ஸ் டீம்ல வந்து கார்னர் பண்ணப்படுறதா நினைக்கிறீங்களா, ஒடுக்கிறதா நினைக்கிறீங்களான்னு சொன்னோன்னா டக்குன்னு சௌந்தர்யா கையை தூக்கிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு 5 பேர் கொண்ட கொழு இருக்கு, அன்சிதா, சுனிதா, ஜாக்லின், தர்ஷிகா, அப்புறம் ஆர்ஜே ஆனந்தி, இவங்க 5 பேர் ஒரு குழு. இவங்க முடிவு எடுக்கிற விஷயம் தான் வந்து பாய்ஸ் டீம் முத்துக்குமரன் எப்படி தனியா முடிவு எடுக்கிறாரு, அதே மாதிரி இந்த கேர்ள்ஸ் டீம் வந்து 5 பேர் எடுக்கிற முடிவு தான் வந்து கரெக்ட், கடைசியா அதுதான் வந்து பிக்ஸ்டு அப்படின்ற மாதிரி பண்றாங்க. அதே மாதிரி எனக்கு டாஸ்க்ல எல்லாம் வந்து நான் போகணும்னு நினைக்கிறேன், பட் என்ன வந்து விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அதுக்கு வந்து கேர்ள்ஸ் தரப்புல பாத்தீங்கன்னா அப்படி இல்லை சார், நான் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தோட வாய்ப்பும் கொடுக்குறோம். இவங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லும் இப்படி எத்தனையோ டாஸ்க்ல விளாண்டாங்க, முக்கியமா கேப்டன்சி டாஸ்க்ல எல்லாம் விளாண்டாங்க. ஸோ இது வந்து சும்மாலாம் நாங்கள் விட்டு கொடுக்கல சார். அவங்கள தவிர மீதி அதாவது மொத்தம் 9 பேர் இருக்காங்க கேர்ள்ஸ் டீம்ல. நாங்க வந்து ஏன் வந்து அவங்களுக்கு வந்து டாஸ்க்கை கொடுக்கணும், நாங்க வாய்ப்பு கொடுக்காமங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்கோன்ற மாதிரி கேர்ள்ஸ் வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டாஸ்க் கேப்டன்சி டாஸ்க் எதுக்கு என்ன அனுப்புறாங்க, அன்சிதா நான் வரல அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு பதிலாக அவங்க வந்து அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றேன்னா, அம்மா அன்சிதா வரலன்னு சொன்னா உங்களை அனுப்புறாங்க பாத்தீங்க, அதுக்கே நீங்க யோசிக்கணும்ல, உங்களை அனுப்புறாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம்ல. ஏன்னா உங்களை தவிர மீதி இருக்காங்க, அந்த 8 பேர் இருக்காங்க, 8 பேர்ல உங்களையும் அனுப்பணும். ஸோ அவங்க வந்து வாய்ப்பு கொடுக்கலங்கிற விஷயத்த வந்து நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கேள்வி கேட்கிறாரு, இந்த வாரம் எல்லா டாஸ்க்லையும் பங்கேற்றீங்களே, அப்புறம் இதுக்கு வந்து நீங்க இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்ப, இந்த வாரம் ஓகே தான் சார், போன வாரம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ஓகே தான் சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப போன வாரத்தோட இந்த வாரம் பெட்டரா தானே இருக்கு, உங்களுக்கு டாஸ்க்குக்கும் கேமுக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்களே, ஸோ நீங்க ஏன் வந்து ஒரு கம்ப்ளைண்டா சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, சரி சார் நான் கம்ப்ளைண்டா சொல்லுவேன், ஓகே நான் இனிமே இந்த மாதிரி சொல்லலை அப்படின்ட்டு அவங்க நினைச்ச அந்த ஐடியா வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்குது. ஸோ இந்த விஷயத்தை பத்தி கேப்டன் தர்ஷிகாட்ட வந்து கேட்குறாங்க. தர்ஷிகா வந்து அழகா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அந்த பொண்ணு கேம் விளையாடுது, டாஸ்க் விளையாடுது, ஓரவஞ்சனை பண்ணுது, அதெல்லாம் ஃபேவரிசம் பண்ணுது, அதெல்லாம் ஓகே தான். நேற்று ஒரு பாயிண்ட் வந்து சூப்பரா சொன்னாங்க, ஒரு மோட்டிவேஷன்லாம் பாயிண்ட் தான், கரெக்டான பாயிண்ட் அவங்க சொன்னது.
என்னன்னா இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து என் காரணம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தர்ஷிகா வந்து சொல்றாங்க, அப்படி இல்லை சார். இப்ப நான் சொன்னேன் முன்னாடியே போன வாரமே சொன்னேன், இவங்க வந்து 100% வந்து எஃபோர்ட் போட்டாங்கன்னா, ஏன்னா சௌந்தர்யாவே எல்லாத்துக்கும் தெரியும் என்ன வந்து எத்தனை பேத்துக்கு உள்ளார வர வரைக்கும் எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. சௌந்தர்யா வந்து 100% எஃபெக்ட் போட்டாங்கன்னா, சௌந்தர்யான்னு இல்லை அந்த வீட்டுல இருக்கிற ஹவுஸ்மேட் எல்லாம் 100% எஃபெக்ட் போட்டாங்கன்னா, நான் வந்து 200% எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி தர்ஷிகா வந்து சொல்றாங்க. ஸோ நான் வந்து இப்போ இந்த வீட்டுல வந்து தெரியுறேன், அதாவது நான் வந்து என்ன சொல்றது, ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்டா வந்து நான் தெரியுறேன்னா, நான் விளையாண்ட அந்த டாஸ்க், நான் பண்ண அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்டென்ட்னாலதான் நான் வந்து இப்போ வெளியில தெரிய ஆரம்பிக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி வெளியில தெரியும்னு நினைச்சு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, என்ன மீறி எனக்கு வந்து கிளாப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் ஆடியன்ஸ் வந்து சொன்ன உடனே வந்து கிளாப் தட்டினாங்க. கண்டிப்பா தர்ஷிகா சொன்னது ஒரு வேல்யூவான பாயிண்ட் தான், கண்டிப்பா பாராட்டுக்குரிய பாயிண்ட் அந்த விஷயம். ஏன்னா அவங்க வந்து உள்ளார வர வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்டா தெரியுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க கொடுக்குற கண்டென்ட்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நிறைய பேரை வந்து பாராட்டுறாங்க. அந்த மாதிரி அந்த விஷால் வந்து கியூட்டா இல்ல மேனேஜர் இல்ல சார் சரிங்க மேடம் அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்கன்னா, அது வந்து பர்ஃபெக்டா வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது விஜய் சேதுபதி மறக்காம பாராட்டினாரு. அது மட்டும் இல்லாம விஷாலும் ஜெஃப்ரி வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருக்காங்க. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா சினிமாலே வைக்கிற அளவுக்கு அந்த பாட்டு இருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு அவங்க பாடின பாட்டு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வந்து எல்லா நாளும் வந்து வந்துச்சுன்னா, பிக் பாஸ்ல வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். நம்ம சொல்றதுதான் விஜய் சேதுபதி சொன்னாரு, சுவாரஸ்யம் இல்லை கேம்ல. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு ஆரம்பிக்கும் சொன்னாரு, ஒரு 3 பாயிண்ட் சொன்னாருன்ட்டு. அது 3வது பாயிண்ட் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிக் பாஸ் கேம் வந்து யாரும் இந்த கேம்ல ஜெயிக்கிறது, இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறதுக்காக நாங்க வந்து கேம் விளையாடுறது சொல்லல. இந்த கேம்ஸ், அதாவது பிக் பாஸ் கேம்ல இந்த வீட்டுல நீங்க பண்ற சுவாரஸ்யமான விஷயம், நீங்க கொடுக்குற கண்டென்ட், ஓஹோ சூப்பரா பண்றாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு மக்களை மகிழ்விக்கிற சில விஷயங்கள், இந்த மாதிரி விஷயத்துல யாரு வீட்டுல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கிறதான் கேமு. நீங்க வந்து அடிச்சு புடிச்சு விளையாண்டு இந்த கேம்ல ஜெயிக்கணும், அந்த கேம்ல ஜெயிச்சாதான் நீங்க வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமான ஆளு அப்படின்னு சொல்லிலாம் விஷயம்லாம் கிடையாது. நீங்க வந்து வீட்டுக்குள்ளார என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்க, நீங்க ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க, கேம்ல ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க, டாஸ்க்ல ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. மக்கள் வந்து ஓகே நல்லா பண்றாங்க, நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க, நல்ல சுவாரஸ்யமா இருக்காங்க, நல்லா பண்றாங்க, வீட்டுல ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாவே போதுவாங்க, கண்டிப்பா மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஸோ அடுத்த வாரமாவது நீங்க வந்து பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி இதுக்கான கேம், அதாவது ஜெயிக்கிறதுக்கான கேம்னு இல்லாம மக்கள் மனசுல இடம் பிடிக்கிற விஷயமா யோசிச்சு விளையாடுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்றாப்புல 3வது பாயிண்டா. ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா இருந்துச்சு நேற்று விஜய் சேதுபதி சொன்னதுல. ஸோ இப்படிதான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி என்னன்னு சொல்றாரு, இவங்க பேசுறது வந்து இன்னும் 3 வாரம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் சுத்தி வளைச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, டைரக்டா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் பேசும்போது சொல்றாங்க. ஜாக்லின் மட்டும் இல்ல, ஜென்ரலா தான் சொல்றாரு எல்லாத்துக்குமே. ஸோ அவர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா 3 வாரம் ஆயிடுச்சுப்பா, இன்னும் சுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க பேசினா எனக்கு ஷோல்டர் வலிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஐயா உங்களுக்கு ஷோல்டர் தாங்க வலிக்குது, நெஞ்சே வலிக்குது, என்னையா பேசுறாங்க, கொஞ்சமாவது ஒரு சுவாரஸ்யமா வேலை சொல்லணும். இன்னும் ஒரு உங்களுக்கு இவ்வளவுதான் 10வது வருத்தம் எடுக்கிறோம், இன்னும் வருத்தம் எடுக்கணும், உச்ச அடிச்சாதான் விளையாடுவாங்க சுவாரஸ்யம்னா. நானும் என்ன சொல்றது, ஆடியன்ஸா வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறோம் அந்த பிக் பாஸ் சீசனை. ஸோ எங்களாலதான் அவங்களுக்கு டிஆர்பி ஏறுது. ஸோ நாங்க பாக்குற ஆடியன்ஸ்னாலதான் வந்து அந்த கேமோட இதே இருக்கு. ஸோ தயவு செய்து கொஞ்சம் சுவாரஸ்யமா கொடுங்க. ஏதோ நீங்க கண்டென்ட் நீங்க வந்து பிக்ஸ்டு பண்ணி ஆர்டிபிஷியலா கொடுத்தா கூட பரவாயில்ல, இதோ பண்ணிட்டு போட்டு பாக்குறவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இதான் வந்து விஜய் சேதுபதி சொன்னாரு, தயவு செய்து சுவாரஸ்யமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம் வர வாரத்துல வந்து சுவாரஸ்யமா இருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா வந்து ஓகே நம்ம இந்த இடத்துல தப்பு பண்றோம். முக்கியமா சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது, யாராவது வந்து பேசினாங்கன்னா ஒரு மாதிரி ஆட்டிடியூடா வந்து கேட்கறது. இது வந்து சுனிதா ஒரு பாயிண்டா சொன்னாங்க, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ஒரு மாதிரி ஆட்டிடியூடா கேட்கறாங்க, மதிக்காம கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து தனியாக வெளியிட்டாங்க வெறும் கேம்ல. கண்டிப்பா இந்த வாரத்துல வந்து சுவாரஸ்யமா ஆவாங்கன்னு சொல்லி நம்புறேன். அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜி வந்து அவரு சொல்றதுதான் வந்து பாய்ஸ் டீம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா இந்த கேம் இந்த டே 20 முடிக்கும் போது முத்துக்குமரன் காமிக்கிறாங்க, அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு தான் படுக்கிறாரு. ஒரு வேளை நம்ம தப்பு பண்றோமா, பாய்ஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி இப்படிதான் வளர்ந்து ஃபாலோ பண்றது ஒரு தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவரும் வந்து அவரோட இதை மாத்திப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ மாத்திப்பாங்க இன்னும் அந்த கேம்ல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வந்து என்னோட கருத்து, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து டே 20 நடந்த ஒரு விஷயங்கள். ஸோ அடுத்த எவிக்ஷன் இன்னைக்கு சண்டே.
கண்டிப்பா தர்ஷா குப்தா தான் வந்து லாஸ்ட் லீஸ்ட்ல இருக்காங்க. ஸோ 100% எவிக்ட் ஆகிறதுக்கான தர்ஷா குப்தா எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்பயும் நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா எவிக்டட் அப்படின்னு சொல்லி வருது. பவித்ராஜன் எவிக்ட் ஆக வேண்டிய இடம் இது. பட் பவித்ராஜன் வந்து ஃபேவரிசமா என்னன்னு தெரியல, அவங்கள வந்து காப்பாத்திட்டாங்க. ஸோ இன்னைக்கு டே 21 சண்டே என்ன நடக்குன்னு சொல்லி கண்டிப்பா நாளைக்கு வீடியோல ரிவ்யூவா பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி, வணக்கம்.